गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபு இப்படி துவாரகையில ஜொலிச்சுன்னு இருக்கார். அந்த துவாரகையில இருக்கக்கூடிய பிரபு கிட்ட இந்த பாகவதர் ருக்மிணியோட சந்தேசத்தை சொன்ன உடனே பகவானுடைய கையை பிடிச்சிட்டு நீங்க எது பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணணும், அங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு, உடனே ருக்மிணியை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பாகவதர் பகவான்கிட்ட சொன்ன உடனே மேல பகவான் அந்த பாகவதர் பார்த்து பேசுறார். அதான் இந்த அத்தியாயத்துல ஆரம்பம். அந்த பாகவதரை பார்த்து பகவான் சொல்றார், சுவாமி ருக்மிணியை பத்தி சொல்றதுக்கு நீங்க இருக்கேள், என்னை பத்தி சொல்றதுக்கு யாருமே இல்லை, நானே உங்கள்கிட்ட சொல்றேன். நானும் ருக்மிணியை தான் விவாகம் செய்து கொள்ளணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன். ருக்மிணி மேல ஆசையினால் ராத்திரியில தூக்கம் கூட வரதில்லை எனக்குன்னு பகவானே வெக்கத்தை விட்டு சொல்றாராம். இப்படி என்னை பத்தி யாரும் சொல்றதுக்கு இல்லை, எனக்கு தான் விவாகம் செய்து கொடுக்கறதுக்காக அவ பேசியிருந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ருக்மின்னு சொல்லக்கூடிய மூத்த பையன் இந்த சிசுபாலன் அவாலாம் சேர்ந்துட்டு இவா எல்லாரும் என்னை துவேஷிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த காரணத்தினால இந்த ருக்மிணியை சிசுபாலனுக்கு விவாகம் செய்து கொள்வது போல இப்ப ஏற்பாடு ஆயிருக்கோ இப்படிலாம் கேட்கிறார் பகவான். இப்படிலாம் தெரிந்து கொண்டு நீங்க சொல்லுவது போல உடனே கிளம்பலாம், தாமதிக்க வேண்டாம், உடனே கிளம்பணும், நான் ருக்மிணிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னு அந்த பாகவதர்கிட்ட சொன்னோடனே பாகவதற்கு பரம சந்தோஷம். ருக்மிணி கொடுத்த சந்தேசத்தை கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்தோம். பகவான் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதானே. அப்படி பகவானும் உடனே கிளம்பலாம், நானும் ருக்மிணி மேல ஆசையா இருக்கேன் அப்படின்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷம். உடனே பகவான் என்ன பண்ணார்னா தாருகனை கூப்பிட்டார், தன்னுடைய திவ்யமான ரதத்தை ரெடி பண்ணு அப்படின்ட்டார். தாருகனும் சித்தமா இருக்கார். சித்தமா ஒரு 4 குதிரைகள் இருக்கான் சுவாமிக்கு. அந்த குதிரைகளோட பேரை கூட விடாம பிரம்மனிஷ்டால் சொல்றார். சைவம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலாஹகம்னு 4 குதிரைகள். அந்த குதிரையை கொண்டு தாருகன் கட்டுறான். அப்படி கம்பீரமா நிக்கிறது 4 குதிரைகளும் கிருஷ்ணரை பார்த்துட்டு கிணச்சிட்டு. எப்பேற்பட்ட பாக்கியம் பகவானுக்கு அந்த ரதத்துல பூட்டி ஓடணும்னா அந்த குதிரைகள் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்க. அதனாலதான் அதை பேரு கூட விடாம பிரம்மனிஷ்டால் சொல்றார். அதே மாதிரி அந்த தேர்ல மேல ஒரு கம்பம், அதுல ஒரு கொடி. பார்த்தா கருட பகவானுடைய சித்திரம் இருக்கிறது போல இருக்கும். ஆனா கருட பகவான் நான் பிரத்யட்சமா இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் தான் உங்களுடைய வாகனம்னு சொல்லிட்டு அந்த தேருக்கு மேலேயே அந்த கொடியில கருட பகவான் எப்பயுமே இருப்பாராம். பொதுவா இந்த கருடனுடைய தரிசனத்தை விட கருட பகவானுடைய அந்த துவனி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சுபசகுனமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த ரதத்திலே இருக்கிறதுனால இந்த மாதிரி எதெல்லாம் பண்றாரோ அப்போ சந்தோஷத்தோட ஒரு துவனி கொடுப்பாராம் மங்களகரமா. அதே மங்களகரமா மங்கள சக்குனமாக மாறிடும். அப்படி கருட பகவானும் அந்த கொடியில பிரத்யட்சமாக இருக்கார். திவ்யமான ரதம், அதுல முதல்ல பாகவதர் ஏறி உட்கார சொல்லி தானும் ஏறி உட்கார்றார் பகவான். அந்த பாகவதருக்கு தொட்டு தொட்டு பார்த்தா ஒரே மெத்தியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரதத்துல ஏறினதே கிடையாது. அப்படி சௌக்கியமாக பகவான் கூட பிரயாணம் பண்ணக்கூடிய பாக்கியம் அந்த பாகவதற்கு. மாயுவேகம் மனோவேகமாக தாருகன் இப்படி ஓட்டின் வரார். ஆனர்த்த தேசத்திலேருந்து விதர்ப்ப தேசத்துக்கு ஒரே ராத்திரிலே வந்தாச்சு அந்த குதிரைகளை வச்சுண்டு. அப்படி பகவான் இந்த விதர்ப்ப தேசத்துக்கு வந்துட்டார். மேலே இங்க விதர்ப்ப தேசத்துல பீஷ்மக மகாராஜா என்ன பண்றான்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். தன்னுடைய பெண்ணுடைய விவாகமா இருக்கிறதுனால அப்படி யதேஷ்டமா எல்லா திரவியங்களும் கொண்டு வச்சு ராஜா ஒன்னும் அப்படி ஒரு விவாகம் நடத்தி வைக்கிறாராம். என்னென்ன பண்ணணுமோ வாத்தியா சொல்வது போல எல்லா தேவதா ஆராதனம், பித்ரு ஆராதனம், அப்புறம் எல்லா பூஜைகளும் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ உயர்ந்ததாக வரவா போறவா எல்லாருக்கும், அங்க வரவா எல்லாருக்கும் அதுக்கு தகுந்தது போல உபச்சாரங்கள் உபதீபங்கள்லாம் பண்ணி அவளுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அப்படி ஒரு உபச்சாரங்கள் நடக்கிறது எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது மறுநாளைக்கு இப்ப இன்னைக்குன்னா நாளைக்கு கல்யாணம். அன்னைக்கு முதல் நாள் பண்ணக்கூடிய விரதம் இத்தியாதிகள்லாம் அந்த கிரக பிரீதியெல்லாம் வரும்போது சொர்ணமா எல்லாருக்கும் தானம் பண்றாராம். அப்படி ஒரு சந்தோஷம். தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த கல்யாணங்காலத்துல, பெண்ணுக்கு கல்யாணங்காலத்துல இப்படிதான் பண்ணணும். அந்த சமயத்துல கணக்கே பார்க்கக்கூடாது. யதேஷ்டமாக பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுத்து அவ ஆசீர்வாதம் பண்ணானா அந்த பெண் சௌக்கியமா இருப்பான்னு இப்படி நம்பி அவர் போராத்துக்கு ராஜா வேற அப்படி தானங்கள் கொடுக்குறார். கிரகப்பிரீதி எல்லாத்தையும் பண்றார். அந்த சமயத்துல நிறைய பசுமாடும் இருக்கா. அந்த பசுமாடும் வயர் நிறைய ஆகாரம் சாப்பிடணும்னு அந்த பசுமாட்டினுடைய ஆகாரத்துல நிறைய வெள்ளை எல்லாம் கலந்து வெள்ளைக்கட்டிகளோட சேர்ந்து அது இன்னும் ருச்சிகரமா நல்ல வயர் ரொம்ப சந்தோஷமா அந்த பசுமாடெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி
அந்த பசு ஆராதனை, பிராமண ஆராதனை, பித்ரு ஆராதனை, தேவதா ஆராதனை, எல்லா ஆராதனைகளும் நடக்கிறது. உயர்ந்த ஒரு வஸ்திரம் இருக்கான் ருக்மிணியை கட்டிக்கணும்னு. அதுதான் கட்டின்ட்டு சாயந்தரம் இந்த பவானி பூஜைக்கு வருவா. அதை தன் கையால் ஓதி விடணுமா அந்த பீஷ்மக மகாராஜா. அந்த அவருடைய ஆச்சாரியன் சொல்ல சொல்ல அந்த ருக்மிணிக்கு அந்த வஸ்திரத்தை ஓதி விடுறாருன்னு இவ்வளோ தூரம் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார் இந்த விதர்ப்ப தேசத்தில் உள்ள சம்பிரமத்தை எல்லாம். இப்படி யதேஷ்டமாக தானங்கள்லாம் கொடுத்து சம்பிரமமாக இருக்கும்போது மாப்பிள்ளை வந்துட்டார். அந்த சிசுபாலன் வரான், தமகோஷன் அவனுடைய அப்பா வரா. அப்படி மாப்பிள்ளை வராருன உடனே அப்படி ஒரே கோலாகலமாக இந்த வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு சைன்யத்தோடு தான் வந்திருக்கானா அந்த சிசுபாலன். கிருஷ்ணன் வந்தால் ஏதாவது பண்ணலான்னு சைன்யத்தோடு வந்திருக்கான். அந்த சைன்யத்தோடு வந்திருக்கிறதுனால மாப்பிள்ளைக்கு எந்த இடம் அதில் தங்க வைக்கலான்னு பார்த்தா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல. உடனே இவனை போய் தங்க வைக்கலான்னு இப்படி பண்ணிட்டே இல்லைன்னு பிடிச்சி எல்லாத்தையும் திட்டி இன்னொரு இடம் இருக்கான் அதே போல். சரி இதுவும் நன்னா தானே இருக்குது, இதில் வேணால் அந்த போர்டை மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோடைய போர்டை போட்டுட்டு அதில் இந்த சைன்யம் அப்புறம் இந்த தமகோஷன், அந்த தமகோஷர் புத்தனாக இருக்கக்கூடிய சிசுபாலன் இவ எல்லாரையும் தங்க வச்சு அவன்லாம் அங்கே ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு அவனும் தமகோஷனும் மறுநாளைக்கு விவாகத்துக்கு முதல் நாள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணிகிட்டே இருக்கா. இங்கே இந்த சிசுபாலனை எங்கே மாப்பிள்ளைக்காக ஏற்பாடு பண்ணி வச்சோமோ அந்த இடத்துல இவனை தங்க வைக்க முடியல, வேற இடத்துல தங்க வைக்கிறது போல் ஆயிடுது. இந்த விதர்ப்ப தேசத்துக்கு இந்த சிசுபாலனுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஷால்வன், ஜராசந்தன், அப்புறம் தந்தவக்தன் முதலியவர்கள் எல்லாம் சைன்யத்தோடு வந்திருக்காளாம். இந்த கிருஷ்ணன் ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் நாம் சண்டை போட்டு எதுவும் கிருஷ்ணனை எதுவும் பண்ண விடாமல் பார்த்துக்கணும்னு இவ்வளோ பிளான் பண்ணி அத்தனை பேரும் அவ சைன்யத்தோடு தங்கியிருக்காலாம். போகிறதுக்கு தன் நண்பனுடைய விவாகம் அது வேற நன்னா பார்க்கணும்னு அந்த ஆசையோட அவ தன் சைன்யத்தோடு வந்திருக்கா அந்த விதர்ப்ப தேசத்துக்கு. அவளுக்கு ஏற்றபடி அந்த பீஷ்மக மகாராஜாவும் எல்லாரையும் அப்படி ஏற்பாடு பண்ணி தங்க வச்சிருக்கார். எல்லாரும் சித்தமாக இருக்கா அந்த விதர்ப்ப தேசத்தில். பகவான் இந்த பாகவதர் ஐச்சனு கிளம்பிட்டார்னு பலராம சுவாமி தெரிஞ்சு கொண்டார். கிருஷ்ணர் மேலே அப்படி ஒரு பிரியம், இவன் தனியாக போகிறானே, அங்கே கண்டிப்பாக இந்த அசத்துக்கள்லாம் சேனைகளோட சித்தமாக இருப்பா, தனியாக போனால் எப்படி சமாளிப்பான், அந்த ருக்மிணியும் வச்சுட்டு எப்படி சண்டையும் போடுவான், அதனால் நாம் சைன்யத்தை வச்சுட்டு இந்த கிருஷ்ணனை காப்பாற்றுறதுக்காக நாம் கிளம்புவோன்னு சொல்லிட்டு பகவான் சொல்ல பலராம சுவாமியாக தெரிந்து கொண்டு இந்த யாதவ சைன்யத்தை அழிச்சுண்டு இந்த கிருஷ்ணர் கிளம்பினோடனே அவரும் கிளம்பிட்டார். எப்படி இருந்தாலும் இந்த யுத்தம் வரும், யுத்தத்தில் சண்டை போடுற மாதிரி இருக்கணும். பலராம சுவாமி இந்த துவாரகையிலேருந்து யாதவ சைன்யத்தை அழிச்சுன்னு கிளம்பி விதர்ப்ப தேசத்துக்கு வரார். இவ்வாறு தன்னுடைய புத்திரியுடைய விவாகத்தில் சம்பரமாக எல்லா காரியமும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பீஷ்மக மகாராஜாவுக்கு பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் வந்திருக்கா இந்த கல்யாணத்துக்கு அப்படின்ற சமாச்சாரம் கேட்ட உடனே அப்படியே அதை விட்டார். அவளை எதிர்கொண்டு அழைக்கணும் அப்படின்னு ஆசையோடு வர. இப்படி கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பூர்ண கும்பத்தெல்லாம் எடுத்துட்டு அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணணும்னு அங்கே இருக்கிற வேத வித்துக்கள்லாம் அழைச்சிட்டு எல்லாரும் போய் அந்த கிருஷ்ணர் வராரா அந்த எல்லையில் நின்று கிருஷ்ணரை சுவாகத்தம் சொல்கிறார். சுவாகத்தம் சொல்லி பார்த்தா ஆச்சரியம், வெறும் கிருஷ்ணனும் பலராம சுவாமி மாத்திரம் வந்திருப்பான்னு பார்த்தா சேனையோடு வந்திருக்கா. சரி வா எங்கே போனாலும் சேனையோடு வருவான்னு நினச்சிட்டு சேனையோடு வந்தால் பகவான் எங்கே தங்க வைக்கணுமோ அந்த மாதிரி இடத்த அவர் பேக்கப்புக்கு எல்லா இடமும் சித்தம் பண்ணி வச்சிருக்காராம். அந்த மாதிரி இப்போ எந்த இடத்த கிருஷ்ணருக்கு கொடுக்குறாருனா இந்த மாப்பிள்ளைக்கு இன்னும் ஒரு இடத்த பண்ணி வச்சிருந்தாலும் அது சிசுபாலனை தங்க வைக்க முடியல, ஏன்னா ப்ராப்ளம் இருந்ததுனால. இப்போ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி அது இடம் வச்சதுனால இப்போ மாப்பிள்ளைக்குன்னு இருக்கிற இடத்துல கிருஷ்ணர் தங்க வைக்கிறது போல ஆயிடுத்து. சேனைகளோடு சேர்ந்து கிருஷ்ணர் அங்கே தங்க வச்சு கிருஷ்ணருக்கு வேணுங்க உபச்சாரங்கள்லாம் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணி அப்படி பகவானை பார்த்து சந்தோஷப்படுறாராம். எல்லாருக்கும் பத்திரிக்கை போயிருக்கோன்னும், அதில் நம்ம துவாரகைக்கும் அமைச்சிருந்தோம். அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மக மகாராஜாவும் கிருஷ்ணருக்கு அப்படி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்குன்னு உள்ள ஆட்கள்லாம் போட்டு வேணுங்கிறத இவாளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு பகவான் அந்த அரண்மனையில் விட்டு மேலே அந்த விவாக மேகி நடக்கிற இடத்துக்கு அந்த மண்டபத்துக்கு வந்துட்டார். இப்படி இங்கே பாகவதரோடு சேர்ந்துட்டு பகவான் இங்கே வந்ததுக்கப்புறம் உடனே பாகவதர் அங்கே ருக்மிணி தவிச்சுன்னு இருப்பா, நான் போய் உடனே பார்த்துட்றேன், நீங்கள் வந்துட்டேன்ற விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவர் கிளம்புறார். இங்கே ருக்மிணி என்னன்னா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் ஆச்சே, பகவான் இன்னும் வரலையே, கிருஷ்ணன் வரலையே, போன பாகவதரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை ருக்மிணிக்கு, வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அப்பப்போ அழுக வருது. ஆனால் எல்லாரும் முன்னாடி அழாதபடிக்கு தன் அழுகையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு
அப்படியே ருக்மிணி வந்து மனசுல வருத்தத்தோட போனவரை காணமே, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணமே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றா. நாம என்ன புண்ணியம் பண்ணலையா? நம்ம பாக்கியம் அவ்வளவுதானா? நம்ம பாக்கியம் இருந்தா இந்நேரத்துக்கு கிருஷ்ணர் இங்க வந்திருக்கணுமே, ஏன் வரலையேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தப்பனை எப்படி இருக்கும் அந்த மனசு? கிருஷ்ணனையே விவாகம் செய்து கொள்ளணும்னு இப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் வரலையான்னு இப்படி மனசு தப்பிச்சுன்னு இருக்கு ருக்மிணிக்கு வருத்தத்தோட. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்னன்னா, அதே மாதிரியே அந்த பாகவதருடைய குரல் கேட்கறது. பாகவதர் வந்துட்டாரோன்னு பார்த்தா யாரோ நடந்து வருவது போல இருக்கு. என்னடா இது பாகவதர் மாதிரி இல்லையேன்னு தூரத்துல இருந்து பார்த்தா அது பாகவதர் தான். அவர் பாடிண்டே தான் வரார். ஆனா அவர் எப்பயும் போல வஞ்சவர்த்தி பிராமணனா வராதபடிக்கு ராஜாதிராஜன் போல இருக்காராம். ஏன்னா பகவான் கூட போனதுனால பகவானுடைய வஸ்திரத்தை கொடுத்து கட்டிக்க சொல்லி எல்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டு விட்டு உடம்புல முழுக்க சந்தனத்தை பூசி பகவான் தன்னை மாதிரியே வச்சுட்டார் அந்த பாகவதரை. முதல்ல பார்க்கறதுக்கு யாரோ வருவது போல இருக்கு. கிட்டக்க வர பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச பாகவதர் அவர் தான் வர. வந்து நேரா வலன்னு பேசாதபடிக்கு, நேற்றுக்கு வந்தோம் போனோன்னு இதெல்லாம் சொல்லாதபடிக்கு வந்த காரியத்தை முதல்ல சொல்றவன் தானே கெட்டிக்காரன். தேவிய பார்த்தாச்சான்னா சீதையை கண்டேன்னு ஹனுமார் சொல்லல, திரஷ்டா சீதா பார்த்தாச்சி கண்டேன் சீதைன்னு தான் சொல்றார். அப்படி இருக்கணுமா ஒரு கெட்டிக்காரன். அதே போலயே இந்த பாகவதர் வந்து கிருஷ்ணரை வந்து இறக்கியாச்சு அப்படின்ட்டு பாக்கி கதையெல்லாம் அப்புறம் சொல்லிப்போம். கிருஷ்ணர் வந்தாச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா. நான் கிளம்பினேன், அங்கே போனேன், துவாரகைக்கு போனேன்னா கிருஷ்ணர் வந்துட்டானா இல்லையான்னு அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலோட இருப்பாளோனோ. அப்படி கெட்டிக்காரனா இருக்கிறதுனால அந்த பாகவதரும் கிருஷ்ணர் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ருக்மிணியோட ஆனந்தத்தை யாராலையும் வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு பரம ஆனந்தத்தோட அந்த பாகவதற்கு பிரியமன்யன் நனாமசா அப்படியே வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாலாம் ஜெகன்மாதா. அப்படி நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிட்டு நான் என்ன பதில் பண்ண முடியும் உங்களுக்கு? அப்படி வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு ஐச்சன் வந்து இங்க துவாரகையில விட்டுட்டேலே நான் என்ன பதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அம்மா நமஸ்காரம் பண்றா அந்த உஞ்சவர்த்தி பாகவதரை பார்த்து. உடனே அந்த பாகவதர் சொல்றார், அம்மா எனக்கு கிடைச்ச பாக்கியம். நான் இப்படி உன்னோட சந்தேஷங்களை எடுத்துட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். துவாரகையில இருக்கேன். அங்க போனா பகவான் உடனே பார்த்துட்டு ராத்திரியோட ராத்திரியா ஆனர்த்த தேசத்திலேருந்து இந்த விதர்ப தேசத்துக்கு வந்துட்டோம். எப்படி வந்தோன்னு மனோவேகம் வாயு வேகமாக அந்த தாருக நைச்சன் வந்துட்டான். ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன பண்ணினேன்? நீ சொன்ன சந்தேசத்தை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சொன்னேன். கிருஷ்ணர் வந்தாச்சுன்ற செய்தியை உங்ககிட்ட வந்து சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்படிலாம் நமஸ்காரம் பண்ணலாமான்னு இவர் ருக்மிணியை சமாதானம் படுத்துறார். எனக்கு ஆனா ஒரு பெருமை, யாரெல்லாம் இந்த ருக்மிணி கல்யாணம் சொல்றாலோ இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் இப்படி ஒரு பாகவதர் போய் சொன்னார்னு பெருமையே அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியா இருக்கக்கூடிய நீங்க எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பாகவதர் சந்தோஷப்படுறார். இந்த ருக்மிணிக்கும் பரம ஆனந்தம் கிருஷ்ணர் வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே. இப்படி கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்றத அற்புதமாக நாராயண தீர்த்த தரங்கத்துல ஒரு தரங்கம். வனமாலி கிளநூனம் வசுதேவாபத்யம் சனகாதி முனிஜன ஹுத்கமல சம்வேத்யம் வனமாலி ஆயாதி. வனமாலி ஆயாதி, வனமாலி வந்தாச்சு அப்படின்னு இந்த பாகவதர் சொல்ற. எப்படி வந்தார் அப்படின்னா, சாருதரே நரதேன தாருக சாரதினா துவரவதி நகராத் ஆயாதி தவ சுவாமி வனமாலி ஆயாதி. எப்படி வந்தார்னா, அந்த தாருகனை அந்த தாருகன் ஓட்டின்னு வந்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருத்தான். அது ராத்திரியோட ராத்திரியா வந்ததுனால அந்த தாருகனோட அந்த ரதத்துல அந்த 4 குதிரைகளை கட்டி ராத்திரியோட ராத்திரியா வந்து இறங்கியாச்சு, இங்க வந்துட்டார் அப்படின்னு. சாருதரே நரசின தாருக சாரத்தினா துவாரகா நகரத்திலேருந்து பகவான் இங்க வந்துட்டார். அப்பேற்பட்ட வனமாலி உன்னை அழிச்சுன்னு போறதுக்காக உன்னுடைய சுவாமி வந்துட்டார், வனமாலி ஆயாத்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா நான் விவாகம் செய்து கொள்வார். மாபாலே குரு சிந்தாம் மஞ்சுதர ஆலாபே மாதவமேஷ்யசி நூனோ வசுதாதல தீலகம் வனமாலி ஆயாதி. நீ கவலையே படாத, வந்தாச்சு. அவர் யாருன்னா இந்த தரணியே இந்த பூமியா ஆளக்கூடிய பிரபு. அவர்
அப்பேற்பட்ட பிரபு அவர் துவாரகாதீசனா போய் பார்த்தேன். எப்பேற்பட்ட செல்வம், எப்பேற்பட்ட ராஜ்யம் அப்படி இருந்தது. அதுக்கு நீ ராணியா ஆக போற, வனமாலி வந்தாச்சு அப்படின்னு உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக வந்துட்டார். க்ஷேமம் குருதே தவ சக்ஷீராப்தி ஷாயி ஸ்ரீமான் அகிலாத்மா சாமீகர பரிதானி வனமாலி ஆயாதி. உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக அந்த பீதாம்பரத்தை கட்டின்னு எப்படி இருக்கார் தெரியுமோ அழகா. நீ குணங்களை கேட்டு 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 ஆசைப்பட்டையோனோ, குணங்கள் மாத்திரம் இல்லை, ரூபம் கூட அவ்வளோ அற்புதமாக கம்பீரமாக இருக்கார் உன்னுடைய கிருஷ்ணன். அப்பேற்பட்ட வனமாலி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வனமாலி ஆயாத்தின்னு இப்படி வந்து சொன்னதை நாராயண தீர்த்தம் தரங்கத்தில் அற்புதமாக வர்ணிப்பார். இது ரொம்ப முக்கியமான தரங்கம். இந்த ராதா கல்யாண உற்சவ பத்ததியில் 23, 24 அஷ்டபதி பாடிட்டு இந்த வனமாலி ஆயாத்தி தான் அந்த கல்யாண உற்சவத்தன்னைக்கு தரங்கமாக பாடிட்டு தான் மேலே திவ்யநாமத்தையோ கொட்னோத்சவத்தையும் ஆரம்பிப்பா. இது ரொம்ப முக்கியமான தரங்கம். அந்த வனமாலி ஆயாத்தின்னு பாகவதர் தன் வாக்குனால ருக்மிணிகிட்ட சொல்லணும். ருக்மிணி அப்படியே சந்தோஷப்பட்டா. ஏன்னா சிசுபாலனோட விவாகம் அப்படின்ன உடனே ஆஹா இந்த பாபியை கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்து சந்தேஷத்தை எழுதி கொடுத்த உடனே கிருஷ்ணர் வந்துட்டார்னு வனமாலி ஆயாத்தி அப்படின்னு அப்படியே 24 மணி நேரத்தில் அப்படியே எல்லாம் மாறிடுத்து. அந்த வருத்தமே பரமானந்தமாக எடுத்து இந்த பாகவதர்னால அப்பேற்பட்ட பாகவதருக்கு நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய நன்றியும் தெரிவிக்கிறார். இங்கே பகவான் வந்து தங்கிட்டாரோன்னோ, அவர் சும்மா அந்த விதர்ப்ப தேசத்தை பார்க்கறதுக்காக கிளம்புறாராம். அப்படி பார்க்கலாம் அப்படின்னு, அப்படி பார்த்து வச்சுக்கலாமோன்னோ, நாளைக்கு எப்படி வந்து எந்த இடத்துல எடுத்து வண்டியெல்லாம் எடுத்துன்னு போகலான்னு இதுவும் மனசில் இருக்கு. எல்லாத்தையும் மனசில் வச்சுன்னு அந்த விதர்ப்ப தேசத்தை பார்க்கலான்னு இப்படி அந்த நகரத்தை பார்க்க வரார். இந்த ஜனங்கள்லாம் கிருஷ்ணரை பார்க்குறா. கிருஷ்ணரை பார்த்த உடனே ஆஹா என்ன ஒரு ரூபம், என்ன ஒரு ரூபம், இப்படி ஒரு ரூபமா, இப்படி ஒரு காம்பீரியமா அப்படின்னு அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்து ஜனங்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டு சில பேர்லாம் தாரதாரியா கண்ணீர் வட்டு கொண்டு இப்படி ஒரு அழகான இருக்கிற இந்த கிருஷ்ணன், இப்படி குணவானா இருக்கக்கூடிய, இப்படி கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை ருக்மிணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி பரம சாத்தியாச்சே நம்ம மாத்து பெண்ணு, இப்படி இந்த சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறாளே வா 2 பேர் தானே சரியான ஜோடி, இப்படி நடக்கிறதே இப்படி நடக்கிறதேன்னு சில பேருக்கு வருத்தமாகவே இருக்கும். அப்படியே கண்லேருந்து ஜலத்தையே விடுறாலாம். அந்த கிருஷ்ணனுடைய லாவண்யத்தையும் அவருடைய காருண்யத்தையும் பார்த்து அப்படி ஆசைப்படுறார்கள் ருக்மிணியும் கிருஷ்ணனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. மேலே அவர்கள் நினைக்கிறார்களாம், இதெல்லாம் அந்த பாப புண்ணியத்தினால தான் நடக்கிறது, நாமெல்லாம் புண்ணியத்தை வச்சுன்னு என்னத்தை பண்ண போகிறோம், சௌக்கியமாக தானே இருக்க போகிறோம், நம்ம எல்லாரும் நம்மளோட புண்ணியத்தை கொடுத்துருவோம், இந்த புண்ணிய மூலியமாகவாவது ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு அவ எல்லாரும் தன்னுடைய புண்ணியத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு சித்தமாயிட்டாளாம். எப்படி ராமாவதாரத்தில் பிரபு அந்த தசரதன்ட்ட சொல்லும்போது நாங்கள்லாம் வந்து கோவிலுக்கெல்லாம் போய் என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா, இந்த ராமச்சந்திரமூர்த்தியை பட்டாபிஷேகமாக அவர் சரீரத்தை பார்த்து எங்கள் புண்ணியத்தை எல்லாத்தையும் கொடுக்குறோம், அவர் வந்து பட்டாபிஷிக்தனாக எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு ராமாவதாரத்தில் ஜனங்கள்லாம் பிரவர்த்திச்சது போல இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ருக்மிணி கிருஷ்ணனுக்கும் விவாகம் செய்து கொள்றதுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தாலும் எங்களுடைய புண்ணியத்தை நாங்கள் கொடுக்குறோம், ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இப்படி பிரார்த்தனையா. இப்படி இவ கண்ணீருமா இவ்வளோ ஸ்ரத்தையா பிரார்த்தனை பண்ணினோடனே பகவான் சும்மா இருப்பாரா? இன்னும் கூட இது அற்புதமாக நடத்தணும்னு அவருக்கு சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால தெரிஞ்சதுனால அவரும் வந்து இப்படி ருக்மிணியை ஹரணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அது நிமித்தமாகவும் அந்த தேசத்தையும் பார்க்குற அந்த ஜனங்களுக்கும் தன்னுடைய கடாட்சத்தினால ஆனந்தத்தை கொடுக்குறார் இந்த விதர்ப்ப தேசத்து வாசிகள் எல்லோருக்கும். மேலே அந்த பவானிக்கு பூஜை செய்ய சமயம் வந்துடுத்து. மேலே அந்த பீஷ்மக மகாராஜா எந்த உயர்ந்த வஸ்திரமா, அதனுடைய விலை என்னன்னு சொல்லவே முடியாது, அப்படி ஆசையாக தன் பெண்ணுக்கு அந்த வஸ்திரத்தை சித்தம் பண்ணி வச்சிருக்கா. அந்த வஸ்திரத்தை தரிச்சுண்டா ஏதோ தேவதாஸ்திரி மாதிரி ருக்மிணி இருக்காலாம், மனுஷ ரூபத்தில் இருந்தாலும். அப்படி அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு இங்கே என்னன்னா, இந்த பூஜைக்கு வரும்போது காலில் பாதரட்சை இல்லாதபடிக்கு அப்படி வெறுங்காலோட இந்த வீச்சியில் நடந்து வரணும். ருக்மிணி அம்மா தன்னுடைய அம்மா, அப்புறம் தன்னுடைய தோழிகள், அப்புறம் வந்து சில பேர் சகோதரிகள் பந்துக்கள்லாம் இருக்காளாம். அவள் எல்லாரோட சூழ்ந்து நடுப்புற ருக்மிணி இருந்து கொண்டு கவச்சம் போல சைன்யமா அப்படி முன்பும் பின்னும் சைன்யத்தை நிறுத்தி அந்த ருக்மிணியை கம்பீரமாக அழிச்சுன்னு வரார்கள். அப்படியே ருக்மிணியும் நடந்து வந்து நேராக அந்த பவானி அம்மா அந்த பார்வதி தேவியினுடைய கோவிலுக்குள்ளே போகிறா. இப்படி கோவிலுக்குள்ளே போன உடனே அங்கே பூஜை பண்ணி வைக்கிறவும் சித்தமாக இருக்கார்.
அப்படி ருக்மிணிக்கு கையில் ஜலம்லாம் விட்டு கை பிரக்ஷாலனம்லாம் பண்ணி கொண்டு அந்த பவானிக்கு பூஜை பண்ணிட்டே இருக்க, அந்த பவானி பார்வதி தேவியை பார்த்து அருமையான ஒரு ஸ்லோகம் பிரார்த்தனை பண்றாளாம் ருக்மிணி தேவி. நமஸ்தே துவாம்பிகே பீக்ஷ்ணம் சுசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே கிருஷ்ணஹா பூயஸ்ததனு மோததாம்னு. அம்மா, நீ எப்படி உன் ஆத்துக்காரோட உன் குழந்தைகளோட மங்களகரமா சௌக்கியமாக இருக்கியோ, அதே மாதிரி நானும் என் கிருஷ்ணனோட என் குழந்தைகளோட துவாரகாதீசனாக துவாரகையில் கிருஷ்ணனோட இருந்து கொண்டு சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த பூஜை பண்றேன். நீ பரமேஸ்வரனோட சௌக்கியமா இருக்கிறது போல நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுன்னு மனசார அந்த பவானியும் ருக்மிணி தேவி ஏகாகிர சித்தத்தோட பிரார்த்தனை பண்றா. அப்படி பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அங்க நிறைய பிராமண ஸ்திரீகள்லாம் இருக்கா. அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் உட்காந்து வச்சு சுமங்கலி பூஜை எல்லாம் பண்ணணுமா. அந்த சுமங்கலி பூஜையும் அற்புதமாக பண்ணி அவளுக்கு வேணுங்கிற உயர்ந்த வஸ்திரத்தெல்லாம் ருக்மிணி தேவி தன் கையாலேயே கொடுத்து நிறைய நகைகள் இவெல்லாம் எடுத்து வச்சிருக்காலாம். எல்லா நகைகளோடு சேர்ந்து தானம் பண்ணி இப்படி அந்த பிராமண ஸ்திரீகளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லா பூஜையும் பூர்த்தி கொண்டு மேலே கிருஷ்ணன் பார்க்கணுன்ற ஆசையோட அங்கேருந்து ருக்மிணி கிளம்பி அந்த கோவில்லேருந்து எல்லா பூஜையும் பூர்த்தி பண்ணி கொண்டு வெளியில் வரா. இப்போ மேலே அந்த பூஜையை முடிச்சுட்டு ருக்மிணி அம்மா அந்த பவானியினுடைய அந்த பூஜா கிரகத்திலேருந்து வெளியில் வரா. அப்படி வரும்போது எப்படி வரா அப்படின்னு இந்த ருக்மிணி தேவியினுடைய அந்த ரூபத்தை பிரம்மனிஷ்டால் அற்புதமாக வர்ணிக்கிறார். காலில் கொலுசு கல் கல் கல்னு சப்திக்க, இந்த உயர்ந்த வஸ்திரமே அதை கட்டிண்டு கையிலெல்லாம் மோதிரங்கள் போட்டுருக்காலாம். அந்த மோதிரம் அழகா இல்லை கை அழகானே தெரிய முடியல. அப்படி ரத்னங்கள் பதிச்ச மோதிரம், அந்த மூக்குத்தி, அப்புறம் அந்த தலையிலெல்லாம் அலங்காரத்துக்குள்ள அத்தனை நகைகள், அப்புறம் கழுத்தில் போட்டுருக்கிற நகைகள். அப்படி வரும்போது என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு லாவண்யம் எல்லாம் தெரியறது. வாதிராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான், அவர் இந்த கன்னட பக்த விஜயத்தில் உள்ளக்கூடியவர், வியாசராயனுடைய சிஷ்யர். அவருக்கு ருக்மிணி மேல அப்படி ஒரு ஆசை. அவர் அற்புதமான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ருக்மிணி தேவியை பத்தி. அதுவும் இதுவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறது போல இருக்கும். சிஞ்சன்னூபுர சோபிபாத கமலா மந்தஸ்மிதோத்யன் முகீம் கஞ்சாக்ஷீம் குச்சபார பீரு விலசன் மத்யாம் க்வணத்கங்கனாகாம் ஷம்வாத்யைஃப் பரிசேவிதாம் சுவசனாம் ஜாம்பூனதாலங்கிருதாம் அம்பாம் தாம் பிரணதோஸ்மி கிருஷ்ணரமணீ லம்பாலகாம் ருக்மிணீ லம்பாலகாம் ருக்மிணீ லம்பாலகாம் ருக்மிணீ லம்பாலகாம் ருக்மிணீ சிஞ்சன்னூபுர சோபிபாத கமலா. அப்படி ருக்மிணி அம்மா நடந்து வர்றது அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தோட சேர்ந்து பார்த்தா. சிஞ்சன்னூபுர சோபிபாத கமலா. நடந்து வரும்போது அத்தனை சப்தத்திலையும் அந்த கொலுசனுடைய சப்தம் கல் கல்னு கேட்கறதான். மந்தஸ்மிதோத்யன்முகி மந்தஸ்மிதோத்யன்முகிம். அப்படியே வரும்போது ஈன்னு பெருசா சிரிச்சுன்னு வந்தாலும் நன்னா இருக்குமோ லோகிக்குமா. அப்படி ஸ்திரீகள் வெக்கப்பட்டு அப்படியே மந்தஹாசத்தோட அந்த சபையில வந்தாதானே அது நன்னா இருக்கும். அப்படி நடந்து வரும்போதே மந்தஹாசத்தோட பிரசன்னமா நடந்து வராலாம். கஞ்சாக்ஷீம் குச்சபார பீரு விலசன் மத்யாம் க்வணத்கங்கனாகாம். கையில காலில் கங்கணங்கள் வளையல்கள் அத்தனையும் போட்டுக்கொண்டு உட்டியானத்தை போட்டுக்கொண்டு அப்படி வராலாம் ருக்மிணி தேவி. அப்படி மந்தஹாசத்தோட சிரித்து கொண்டு வரா. அப்பேற்பட்ட அந்த ருக்மிணியோடைய அந்த கண்கள் கஞ்சாட்சி அங்க நீண்டு பெருசா இருக்கான், தாமரைப்பூ எதழ் போல. அப்படி கண்கள் அப்படி ருக்மிணி நடந்து வராலாம். இப்ப ஏற்பட்ட ஜெகன்மாதா ருக்மிணி தேவிய தேவதைகள்லாம் சேவிக்கிறா. அப்படி உயர்ந்த வஸ்திரம், அதுல ஒரு நகைகள்லாம் போட்டுருக்காலாம். அந்த நகைகள்லாம் இந்த பூலோகத்துல இருக்கிற மாதிரி இல்லாம
அது ஒரு விதமான ஒரு தங்கம். அதுல அப்படி ஒரு சிகப்போட சேர்ந்து அந்த ஒரு நகைகள் கற்கள் அதெல்லாம் இருக்கான். அது பார்க்கறதுக்கு அப்படி ஆச்சரியமா இருக்கு. அதுக்கும் மேல பின்னாடி ஒரு ஜடை. அந்த ஜடை வந்து ஏதோ கிருத்திரிமமாக இந்த முடிய சேர்க்கப்பட்டது இல்லையா அந்த ஜடை. ருக்மிணி தேவிக்கு சுவாபாவிகமாவே அவ்வளோ முடி இருக்கு. அந்த முடியில அப்படி அற்புதமாக அங்க அந்த அலங்காரம் பண்ணி விடுறவாலாம் அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி விட்டா அது 2 பேர் பின்னாடி பிடிச்சுன்னு வராலாம். அவ்வளோ முடியா ருக்மிணி தேவிக்கு. லம்பாலகாம் ருக்மிணி இப்படி அற்புதமான ரூபத்தோட அந்த கல் கல்னு சப்திச்சுண்டு கிருஷ்ணரை பார்க்கணும்ன்ற ஆசை முகத்துல அது பொங்குறது. கிருஷ்ணனை பார்க்கணும்னு அப்படி சந்தோஷத்தோட ருக்மிணி அம்மா இப்படி பார்க்கறதுக்கு அப்சரச ஸ்திரீ மாதிரி இருக்கா. அப்படி நடந்து வராலாம் கல் கல் கல்லுன்னு இப்படி ருக்மிணி தேவி. தேவதா ஸ்திரீகளே பார்த்து வெட்கப்படுவது போல அப்படி ஒரு லாவண்யமாக வரக்கூடிய அந்த ருக்மிணி தேவிய அங்க இருக்கக்கூடிய அந்த பௌர ஜனங்கள்லாம் அப்பதான் பார்க்கறா. இந்த ராஜாக்கள் ராஜ சைன்யங்களோட அன்னைக்கு தான் இந்த அந்த ராஜா வீட்டு பெண்ணா இருக்கக்கூடிய இந்த பெண்களை இன்னைக்கு தான் பார்க்க முடியும். இது ராஜாக்களுடைய நியமனம். அப்படி இருக்கிறதுனால இந்த ருக்மிணி தேவியை பார்க்கணும்னு ரொம்ப நாளா எல்லாரும் ஆசைப்படுறா. இன்னைக்கு தானே பார்க்க முடியும் அப்படின்னு இந்த ருக்மிணி தேவதையோட சௌந்தரியத்தை எல்லா ராஜாக்களும் நின்று பார்க்கறார்களாம். அப்படியே பார்க்கறான். அவன்லாம் என்னத்தான் நம்ம பையனா பிறந்து என்ன பிரயோஜனம், நாம் வந்து சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்க போறான், நாம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வருத்தப்படுறான். ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான், அந்த ரதத்துலேருந்து கீழே இறங்கிட்டான். இன்னொருத்தன் பார்த்துட்டே கீழே விழுந்துட்டானா அந்த சௌந்தரியத்துல என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு அப்படின்னு இந்த ராஜாக்கள்லாம் அந்த யுவாக்களாக இருக்கிறதுனால இந்த அழகுல தானே அவளுடைய மனசு இருக்கும். அப்படி ருக்மிணியோட அழகை பார்த்து அப்படி எல்லாரும் அப்படி சுக்கி போறார்களாம். அப்சரச ஸ்திரீகளே வந்து பார்த்து வெட்கப்படுவது போல அப்படி ருக்மிணி அம்மா நடந்து வரா. அந்த பௌர ஜனங்கள்லாம் பார்த்து பரம சந்தோஷப்படுறா. இந்த ருக்மிணியை கிருஷ்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையும் பார்க்கறா, ருக்மிணியும் பார்க்கறாவா. ஏதோ எதுக்கு வந்திருக்கார் கிருஷ்ணன்னு தெரியல, ஆனா அவ மனசார சேர்த்து வச்சு பார்க்கறது போல ஜனங்களும் பார்க்கறா. அங்க ருக்மிணிக்கும் நடந்து வரா, கிருஷ்ணரை பார்க்கணும்ன்ற ஆசையா இருக்கு. ஆனா நேரா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதனால ருக்மிணி நடந்து வந்துட்டே இருக்கா கிருஷ்ணரை பார்க்கணும்ன்ற ஆவலோட. இப்படி ருக்மிணி அம்மா வந்துட்டே இருக்கா கிருஷ்ணரை பார்க்கணும்ன்ற ஆவலோட. அப்படியே ருக்மிணி தேவியோடைய 300 கேசங்கள்லாம் சுருண்டு 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 இந்த நெற்றியில இருக்கு. அதை இப்படி விளக்குவது போல தன்னுடைய இடது கை 2 விரலால அப்படி ஒதுக்கறாலாம் அந்த முடிய. கிருஷ்ணர் எங்க இருக்கார் அங்க இருக்காருலாம் பார்க்கலையாம். அப்படி முதல் பார்வையே மற்ற ராஜாக்கள் யாரையும் பார்க்காதபடிக்கு அப்படி பார்க்கும்போதே எந்த இடத்துல கிருஷ்ணர் பார்த்தா சரியா இருக்குமா அந்த இடத்துல நின்று இருக்காரான்னு தெரிஞ்சுண்டு ருக்மிணி பார்க்கறான். முதல்ல கிருஷ்ணனை தான் பார்க்கறான். சுத்வாகுணான்னு அவனுடைய குணங்களை கேட்டு அந்த பிரபு கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு தானே முதல்ல பார்க்கறா. பார்த்த உடனே ஹிருதய சமர்ப்பணம் ஆயிடுத்து கிருஷ்ணர்கிட்ட. தனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல, தன்னறியாம அவளுடைய கால்கள் கிருஷ்ணனுடைய ரதத்தை நோக்கி போறது. கிருஷ்ணரும் அலாக்கா ஒரு கையை கொடுத்தாரு, அந்த ருக்மிணியை பார்க்கறார். அவரும் ஆசையோட ருக்மிணியை தூக்கி தேர்ல ஏத்தின்டார். அவர் போயிட்டார். இங்க எப்படி ஏத்திண்டு ருக்மிணியை கிளம்புறாருன்னா, அவ சொன்னாலும் நான் வந்து இது உயர்ந்த மாம்சம், அந்த மாம்சத்தை சிங்கம் பார்த்துட்டு இருக்கும்போது நரிகள் எடுத்துன்னு போனா அது அவமானம் சிங்கத்துக்கா அந்த மாம்சத்துக்கா? இப்பேற்பட்ட இந்த மாம்சத்தினுடைய சொந்தக்காரன் சிங்கமா இருக்கக்கூடிய நீதான்னு சொன்னாலும் அந்த 3வது ஸ்லோகத்துல அந்த மாதிரியே சொல்றார் பிரம்மனிஷ்டாலிங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குள்ளநரி கூட்டம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிங்கம் வந்து அது என்ன பயந்துட்டா தூக்கின்னு போகும். அந்த நான் நிறைய பார்த்து பயப்படுமான்னு சிங்கம் நீ வாங்கடா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு எப்படி அலட்சியமா அந்த மாம்சத்தை தூக்கின்னு போகுமோ அந்த மாதிரி கிருஷ்ணர் பயப்படவே இல்லையா. அந்த ருக்மிணிய அல்லாக்கா தூக்கி வச்சுட்டு கிளம்புறாராம். சண்டை வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வர. அப்படி ருக்மிணியை தூக்கின்னு வந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாருது. இப்படி ருக்மிணியை அழிச்சுன்னு போனதை கருணாமிர்தாச்சாரியால் அற்புதமாக ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். சிந்தனே கருடமண்டி தத்வஜே குண்டினே சதனயா அதிரோபிதாக கேன சின்னவதமால பல்லவ ஷியாமலேன புருஷேன நீயதே. எவனோ ஒருத்தன் வந்தான், செந்தனே கருடமண்டி தத்வஜே. அவன் பார்த்தா அவன் கொடியில அந்த கருடன் இருந்தது, அது ஒண்டி பார்க்க முடிஞ்சது. குண்டினே சதனயா அதிரோபிதாக,
அப்படி ருக்மிணியை தூக்கி வச்சுட்டான். அதோட தான் பார்க்க முடிஞ்சது. யார் எடுத்துன்னு போனான்னா அவனை பார்க்க கூட முடியலையாம். கேன சின்னவதமால பல்லவ ஷியாமலேன புருஷேன நீயதே. கருப்பாவத்தன் வந்தான், அப்படியே அவன் பார்க்கறதுக்கு மனோகரமா இருந்தாலும் வர்ணிக்க முடியல. எவனோ ஒருத்தன் வந்தான், கருப்பா இருந்தான்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்ன ஆனதுன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தா ருக்மிணியும் காணும், தேரையும் காணும், அவனையும் காணும், போயிட்டான் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கருணாமிர்தாச்சாரியால் அவர் ஒரு ஸ்லோகத்துல அவர் பாவமாக இப்படி சொல்றார். இப்படியே கருப்பா ஒருத்தவன் தான் இந்த ருக்மிணியை தூக்கின்னு கிளம்பிட்டான் அவன் பாட்டுக்கு அப்படின்னு மனோவேகம் வாயு வேகமாக எடுத்துன்னு போயிட்டான்னு அவர் வர்ணிக்கிறார். இங்க பிரம்மனிஷ்டால எப்படி சொல்றார் அப்படின்னா, அவர் வந்து அந்த மாம்சத்தை அந்த நரிகள் பார்க்கும்போது சிங்கம் எப்படி கம்பீரமா தூக்கின்னு போகுமோ அந்த மாதிரி தூக்கிண்டு ருக்மிணியை அழிச்சுண்டு இப்படி கம்பீரமாக தேர்ல கிளம்புறார். அப்படி அந்த தேர்ல கிளம்பி போறார். பலராம சுவாமியும் வந்துட்டாருங்க, சைன்யத்தோட சித்தமா இருக்காருங்க. இப்படி ருக்மிணி அழிச்சுன்னு கிளம்புறார் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆறுது. மேல ருக்மிணி அழிச்சுன்னு போகும்போது இந்த ருக்மி வந்து சண்டை போடுறது, அவனை ஜெயிச்சு துவாரகைக்கு போய் யதோக்தமாக வியாகம் செய்து கொள்றதெல்லாம் அடுத்தது 54வது அத்தியாயத்துல வரப்போறது. நம்மளுக்கு பரமபாகியம் இந்த ருக்மிணி கல்யாணம் விஸ்தாரமாக சொல்லக்கூடிய பாக்கியம். அப்படி பகவான் அந்த ருக்மிணிய ரொம்ப அனாயாசமா பயப்படாதபடிக்கு அந்த ருக்மிணிய அப்படி தூக்கின்னு போறார் ரதத்துல. அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆறுது. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத 53 ஸ்ரீசுகுவாச வைதர்பியாஸ் சது சந்தேஷம் நிஷம்ய யதுநந்தனः பிரகிருஹ்ய பாணினா பாணிம் பிரஹசன் இதமப்ரவீத். ஸ்ரீபகவானுவாச ததாகமபி தச்சித்தோ நித்ராம் ச ந லபே நிஷி வேதாகம் ருக்மிணாத்வேஷாத் மமோத்வாஹோ நிவாரிதः. தாம் ஆனயிஷ்ய உன்மத்ய ராஜன்யாபசதான் மிருதே மத்பராம் அனவத்யாங்கீம் ஈத்வசோக்னிஷிகாமிவ. ஸ்ரீசுகோவாச உத்வாஹர்க்ஷம் ச விஜ்ஞாய ருக்மிண்யா மதுசூதனः ரதம் சம்யுஜ்யதாமாஷு தாருகேத்யாக சாரதிம் சச்சாஸ்வைஹ சைப்ய சுக்ரீவ மேகபுஷ்பபலாஹகைஹ யுக்தம் ரதம் உபானீய தஸ்தௌ பிராஞ்சலிரக்ரதः ஆருஹ்ய ஸ்யந்தனம் சௌரிஹ த்விஜமாரோப்ய தூர்ணகைஹ ஆனர்த்தாத் ஏகராத்ரேண விதர்பானகமத்யைஹ ராஜாசகுண்டினபதிஹ புத்ரஸ்நேகவசம் கதः சிசுபாலாய ஸ்வாம் கன்யாம் தாஸ்யன் கர்மாண்யகாரயத் புரம் சம்ருஷ்ட சம்சிக்த மார்கரத்யா சதுஷ்பதம் சித்ரத்வஜ பதாகாபிஹ தோரணைஹ சமலங்கிருதம் ஸ்ரக்கந்தமால்யாபரணைஹ விரஜः அம்பரபூஷிதைஹ ஜுஷ்டம் ஸ்திரீபுருஷைஹ ஸ்ரீமத் கிருஹைஹ அகுருதூபிதைஹ பித்ருன் தேவான் சமப்யர்ச்ய விப்ராம்ஸ்ச விதிவன் ந்ருபா போஜயித்வா யதா ந்யாயம் வாசயாமாஸ மங்களம் சுஸ்நாதாம் சுததீம் கன்யாம் கிருதகௌதுகமங்களாம் அகதாம் சுகயுக்மேண பூஷிதாம் பூஷணோத்தமைஹ சக்ருः சாமர்க்யஜுர்மந்த்ரைஹ வத்வா ரக்ஷாம் த்விஜோத்தமாः புரோஹிதோ அதர்வவித்வை ஜுகாவ கிரஹசாந்தயே ஹிரண்யரூப்யவாசாம்சி திலாம்ஸ்ச குடமிஸ்ரிதான்
प्रादाद्धेनोश्च विप्रेभ्यः राजा विधिविदां वरः। एवं चेदिपति राजा दमघोषः सुताय वै कारयामास मन्त्रज्ञैः सर्वम् अभ्युदयोचितं। मदच्युद्भिः गजानीकैः स्यन्दनैः हेममालिभिः पत्यश्वसङ्कुलैः सैन्यैः परीतः कुण्डिनं ययौ तं वै विदर्भाधिपतिः समभ्येत्य अभिपूज्य च निवेशयामास मुदा कल्पित अन्यनिवेशने तत्र शाल्वो जरासन्धः दन्तवक्त्रो विदूरथः आजग्मुः चैद्यपक्षीयाः पौण्ड्रकाद्याः सहस्रशः कृष्णरामद्विषो यत्ताः कन्यां चैद्याय साधितुं यद्यागत्य हरेः कृष्णः रामाद्यैः यदुभिर्व्रतः योत्स्यामः संहतास्तेन इति निश्चितमानसाः आजग्मुः भूभुजः सर्वे समग्रबलवाहनाः श्रुत्वैतत् भगवान् रामः विपक्षीयनृपोद्यमं कृष्णं चैकं गतं हर्तुं कन्यां कलहशङ्कितः बलेन महता सार्धं भ्रातृस्नेहपरिप्लुतः त्वरितः कुण्डिनं प्रागात् गजाश्वरथपत्तिभिः भीष्मकन्यावरारोह काङ्क्षन्ति आगमनं हरेः प्रत्यापत्तिम् अपश्यन्ति द्विजस्या चिन्तयत्तदा अहोत्रियाम् आन्तरितः उद्वाहो मेल्पराधसः नागच्छति अरविन्दाक्षो नाहं वेद्म्यत्र कारणं सोऽपि नावर्ततेऽद्यापि मत्सन्देशहरो द्विजः अपि मयि अनवद्यात्मा दृष्ट्वा किञ्चित् जुगुप्सितं मत्पाणिग्रहणे नूनं नायाति हि कृतोद्यमः दुर्भगाय न मे धाता नानुकूलो महेश्वरः देवी वा विमुखा गौरी रुद्राणी गिरिजा सती एवं चिन्तयति बाला गोविन्दहृतमानसा न्यमीलयत कालज्ञा नेत्रे चाश्रुकलाकुले एवं वध्वाः प्रतीक्ष्यन्त्या गोविन्द आगमनं नृपा वामवूरुर्भुजो नेत्रम् अस्फुरन् प्रियभाषिणः अथ कृष्णविनिर्दिष्टः स एव द्विजसत्तमः अन्तःपुरचरीं देवीं राजपुत्रीं ददर्शः सातं प्रहृष्टवदनम् अव्यग्र आत्मगतिं सती आलक्ष्य लक्षणाभिज्ञा समपृच्छत् शुचिस्मिता तस्या आवेदयत् प्राप्तं शशंसयदुनन्दनम् उक्तं च सत्यवचनम् आत्मोपनयनं प्रति तमागतं समाज्ञाय वैदर्भी हृष्टमानसा न पश्यन्ति ब्राह्मणाय प्रियमन्यन्न नाम सा
प्राप्तो श्रुत्वा स्वदुहितुः उद्वाहप्रेक्षणोत्सुकौ अभ्ययात्तूर्यघोषेण रामकृष्णौ समर्हणैः मधुपर्कमुपानीय वासांसि विरजांसि सः उपायनानि अभीष्टानि विधिवत् समपूजयत् तयोर्निवेशनं श्रीमत् उपकल्प्य महामतिः ससैन्ययोः सानुगयोः आतिथ्यं विदधे यथा एवं राज्ञां समेतानां यथा वीर्यं यथा वयः यथा बलं यथा वित्तं सर्वैः कामैः समर्हयत् कृष्णमागतमाकर्ण्य विदर्भपुरवासिनः आगत्य नेत्राञ्जलिभिः पपुस्तन्मुखपङ्कजम् अस्यैव भार्या भवितुं रुक्मिणी अर्हति नापरा असौ अपि अनवद्यात्मा भैष्म्याः समुचितः पतिः किञ्चित् सुचरितं यन्नः तेन तुष्टः त्रिलोककृत् अनुगृह्णातु गृह्णातु वैदर्भ्याः पाणिमच्युतः एवं प्रेमकलाबद्धा वदन्ति स्म पुरौकसः कन्या चान्तः पुरात् प्रागात् भटैः गुप्ताम्बिकालयं पद्भ्यां विनिर्ययौ द्रष्टुं भवान्याः पादपल्लवं सा चानुध्यायति सम्यक् मुकुन्दचरणाम्बुजं यतवाङ्मातृभिः सार्धं सखीभिः परिवारिता गुप्ता राजभटैः शूरैः सन्नद्धैः उद्यतायुधैः मृदङ्गशङ्खपणवाः तूर्यभेर्यश्च जघ्निरे नानोपहारबलिभिः वारमुख्याः सहस्रशः स्रग्गन्धवस्त्राभरणैः द्विजपत्न्यः स्वलङ्कृताः गायन्तश्च स्तुवन्तश्च गायका वाद्यवादकाः परिवार्य वधूं जग्मुः सूतमागधवन्दिनः आसाद्य देवी सदनं धौतपादकराम्बुजा उपस्पृत्य शुचिशान्ता प्रविवेश अम्बिकान्तिकं तां वै प्रवयसो बालां विधिज्ञा विप्रयोषितः भवानीं वन्दयाञ्चक्रुः भवपत्नीं भवान्वितां नमस्ये त्वा अम्बिके अभीक्ष्णं स्वसन्तानयुतां शिवां भूयात्पतिर्मे भगवान् कृष्णः तदनुमोदताम् अद्भिः गन्धाक्षतैः धूपैः वासस्रक् माल्यभूषणैः नानोपहारबलिभिः प्रदीपाबलिभिः पृथक् विप्रस्त्रियः पतिमतीः तथा तैः समपूजयत् लवनापूपताम्बूल कण्ठसूत्रफलेक्षुभिः तस्यै स्त्रियस्ताः प्रददुः शेषां युयुजुराशिषः ताभ्यः देव्यै नमश्चक्रे शेषां च जगृहे वधूः मुनिव्रतम् अथ त्यक्त्वा
उक्त्वा निश्चक्राम अम्बिकागृहात् प्रगृह्य पाणिना भृत्यां रत्नमुद्रोपशोभिना तां देवमायामिव वीरमोहिनीं सुमध्यमां कुण्डलमण्डिताननां श्यामां नितम्बार्पित रत्नमेखलां व्यञ्जत्स्तनीं कुन्तलशङ्किते क्षणां शुचिस्मितां बिम्बफलाधरद्युति शोणायमानद्विजकुन्दकुड्मलां पदाचलन्तीं कलहंसगामिनीं सिञ्चत्कलानूपुरधामशोभिना विलोक्य वीरा मुमुहुः समागताः यशस्विनः तत्कृतहृच्छयार्दिताः यां वीक्ष्यते नृपतयस्तदुदारहास व्रीडावलोक हृतचेतस उज्झितास्त्राः पेतुः क्षितौ गजरथाश्वगता विमूढाः यात्राच्छलेन हरये अर्पयतीं स्वशोभान् सैवं शलैश्चलयति चलपद्मकोशौ प्राप्तिं तदा भगवतः प्रसमीक्षमाणा उत्सार्य वामकरजैः अलकानपाङ्गैः प्राप्तान् ह्रियैक्षतनृपान् ददृशे अच्युतं सा तां राजकन्यां रथमारुरुक्षतीं जहार कृष्णो द्विषतां समीक्षतां रथं समारोप्य सुपर्णलक्षणं राजन्यचक्रं परिभूय माधवः ततो ययौ रामपुरोगमैः शनैः सृगालमध्यादिव भागहृद्धरिः तं मानिनः स्वाभिभवं यशक्षयं परे जरासन्धवशा न सेहिरे अहो दिगस्मान् यशात्तधन्वनां गोपैर्हृतं केसरिणां मृगैरिव श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे रुक्मिणीहरणं नाम 53तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।